வணக்கம். யாரும் போகாத ஊருக்கு வழி தேடாத அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். யாரும் போகாத ஊருக்கு வழி தேட முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும். சமீபத்தில் என்னை மீட் பண்ண அந்த நபர், அவரோட மிகப்பெரிய வருத்தமே இதுதான். அவர் என்னதான் லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டாக, யுனிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவர் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட சுற்றி இருக்கிறவங்க சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, ஏன்டா போகாத ஊருக்கு வழி தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அதனாலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருந்தது. அவர் கூட நான் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்களை தான் இன்றைக்கி இங்கே நான் பகிர்ந்துக்க போகிறேன். பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, பெரிய லேண்ட்ஸ்கேப்பிங்காக இருக்கட்டும் அல்லது ட்ரெக் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மலை குன்றுகளாக இருக்கட்டும், ஒரு சின்ன நூலளவு வழித்தடங்கள் நம்ம கண்ணில் தெரியும். அப்போ அந்த வழித்தடங்கள் தெரியுதுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நிறையா பேர் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த உலகம் உருவாகும் போது பாதைகள் இருந்துச்சா? கண்டிப்பாக இல்லை. எல்லாருக்கும் நமக்கு கண்டிப்பாக இது தெரியும். நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒத்தையடி பாதையாக இருக்கட்டும், இல்லை நகரத்தில் இருக்கிற 8 வழி சாலையாக கூட இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளால் உருவாக்கப்பட்டது தான். உலகம் உருவாகும் போது பாதைகள் கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான கோட் இருக்குது. there is no path, path is made by walking. அப்போ பாதைகள்ங்கிறது என்ன செய்கிறது இல்லை, அதுவாக உருவாக்குறது கிடையாது. பாதைகளை நம்ம தான் உருவாக்கணும். ஸோ இதே மாதிரி தான் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்யணும், யாருமே பண்ணாத ஒரு சாதனையை நான் பண்ணணுங்கிற எண்ணம் நம்மளில் நிறையா பேருக்கு இருக்குது. அது கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த பண்ணாத விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் 100% கற்றுக்கிட்டு நீங்கள் இறங்கி நடக்க கண்டிப்பாக பாதைகள் தன்னால் உருவாகும். அதனால் யாருமே போகாத ஒரு ஊருக்கு வழி தேடாத அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் கூட, கண்டிப்பாக என்னால் அந்த இடத்துக்கும் பயணம் பண்ண முடியும், பாதையை உருவாக்க முடியும்னு சவால் விட்டு உங்களோட லட்சியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.